வணக்கம். ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நியூக்ளியர் எனர்ஜி சம்மந்தமாக ஒரு புதிய மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய பேர் சாந்தி பில் 2025. இது இந்தியாவில் இப்போ மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குது. பார்லிமெண்ட்டில் கவர்மெண்ட்டுக்கும் எதிர்க்கட்சிக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் இந்த சாந்தி பில் சம்மந்தமாக போயிட்டுருக்கு. சரி, இந்த சாந்தி பில் அப்படிங்கிறது என்ன, இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, ஏன் இந்த சாந்தி பில் மேலே இந்த அளவுக்கு விமர்சனம் இருக்குது, இதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். சாந்தி பில் இதோடைய ஃபுல் ஃபார்ம் சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்தியாவுடைய முன்னேற்றத்துக்கு அணுசக்தி இருக்கு இல்லையா, நியூக்ளியர் எனர்ஜி, இதை சஸ்டைனபிள் மேனரில் யூஸ் பண்ணணும். அதாவது பாதிப்பு இல்லாமல் நிலைத்தன்மை இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். இந்த மசோதா தான் சாந்தி பில். இதை நம்ம எந்த கான்செப்ட் வச்சு பார்க்கணுன்னா, சிவிலியன் நியூக்ளியர் எனர்ஜி. சிவிலியன் நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்றது அணுசக்தி மக்களினுடைய பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகும். இதுதான் சிவிலியன் நியூக்ளியர் எனர்ஜி. பல நாடுகள் ஏற்கனவே சிவில் நியூக்ளியர் எனர்ஜி ப்ரோக்ராமை வச்சுருக்காங்க. இதில் முக்கியமான தேவைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம், ஃபுட் ப்ராசஸிங் பண்ணலாம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இதன் மூலமாக பண்ணலாம். இந்தியாவிலையும் ஒரு சிவில் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஏற்கனவே இருக்குது. அதை தாண்டி சில நாடுகள் இந்த நியூக்ளியர் டெக்னாலஜியை அணு ஆயுதம் உருவாக்குறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. தற்போதைக்கு 9 நாடுகள் கையில் அணு ஆயுதமும் இருக்குது, இந்தியா உட்பட. ஆனால் இந்த சாந்தி பில் நியூக்ளியர் வெப்பன்ஸை பற்றி பேசலை, ஆயுதங்களை பற்றி பேசலை, சிவிலியன் நியூக்ளியர் எனர்ஜி இதை பற்றி தான் பேசுது. இதை ஃப்யூச்சரில் இந்தியாவில் எப்படி டெவலப் பண்ணணும், அதே நேரத்தில் இதற்கான சேஃப்கார்ட்ஸ் என்ன, பாதுகாப்பு என்ன, இதெல்லாம் அந்த சாந்தி பில்லில் ஃபீச்சர்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ அந்த சாந்தி பில்லில் ஏன் மெயினாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்தியாவில் ஏற்கனவே சிவில் நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்குது. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய சொந்த ப்ரோக்ராமை நம்ம டெவலப் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் மற்ற நாடுகள் கிட்ட இருந்து டெக்னாலஜி வாங்கணும். அதுக்கப்புறம் இந்தியா இண்டிஜினஸாக ஒரு 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராமும் ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஆனாலும் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன்ஸ்டலேஷன் வரும்போது கெப்பாசிட்டி பில்டிங் ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்ட் ஆகிட்டு வரும். தற்போதைக்கு 8 ஜிகாவாட் தான் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருக்குது அப்ராக்சிமேட்டாக. ஆனால் 2047 இதை 100 ஜிகாவாட்டாக மாற்றணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்கோம். 2047 இந்தியா டெவலப் கண்ட்ரியாக மாறணும். அப்போது இப்போ 8 ஜிகாவாட்டில் தான் இருக்கும். யார் மெயினாக இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸை இந்தியாவில் இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கம்பெனி NPCIL, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்குது, ஃபாரின் கம்பெனிஸுடைய பார்ட்டிசிபேஷனும் கம்மியாக இருக்குது. அப்போ அந்த பில் என்ன பண்ணுதுன்னா, ஃப்யூச்சரில் நியூக்ளியர் எனர்ஜி செக்டரில் ப்ரைவேட் கம்பெனிஸையும் ஃபாரின் கம்பெனிஸையும் இந்தியாவில் அலோவ் பண்ணுது. இப்போ பேசிக்காக லிபரலைசேஷன், தாராள மயமாக்குது. அப்போ ப்ரைவேட் செக்டர் இன்க்ளூடிங் ஃபாரின் கம்பெனிஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட வந்து டெக்னாலஜி வரும், இன்வெஸ்ட்மெண்ட் வரும், அவங்க சில ரிஸ்க் எடுப்பாங்க, வேகமாக நியூக்ளியர் கெப்பாசிட்டியை பில்டு பண்ண முடியும். இது நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு நல்லது அப்படின்னு இந்த சாந்தி பில் சொல்லுது. அதை தாண்டி இன்ஸ்டிடியூஷனலாக சில மாற்றங்களை கொண்டு வராங்க. நிறுவனங்கள் வச்சு பார்க்கும்போது சில மாற்றம் வருது. AERB, ஆட்டமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு, இதுக்கு ஸ்டாச்சுட்டோரி ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. அதாவது சட்டத்தினுடைய ரெக்கக்னிஷன் இதுக்கு வரும். அது இல்லாமல் நியூக்ளியர் எனர்ஜிக்கு ஒரு ட்ரிபுனல் வரும், தீர்ப்பாயமாக வரும். இது ஒரு கோர்ட் மாதிரி. நியூக்ளியர் எனர்ஜி சம்மந்தமாக இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ், ப்ராப்ளம்ஸ் இதை இவங்க ரிசால்வ் பண்ணுவாங்க. ஓகேவா? சாந்தி பில் இந்தியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை மாற்றி அமைக்குது. இந்த சட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா, CLND 2010. 2010 இந்தியன் பார்லிமெண்ட் இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த காலகட்டத்தில் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் நியூக்ளியர் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருந்தாங்க. ஆனால் ஒரு கேள்வி இருந்தது, இந்தியா இதற்கு ஃபஸ்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், அப்போ தான் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வருவாங்க, ஒரு கிளாரிட்டி இருக்கும். ரைட்டா? இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆல்ரெடி ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அது பேர் CSCன்னு சொல்லுவாங்க, கன்வென்ஷன் ஆன் சப்ளிமெண்ட்ரி காம்பன்சேஷன் ஃபார் நியூக்ளியர் டேமேஜ், வியன்னா கன்வென்ஷன் 1997. இந்த கன்வென்ஷன் படி நீங்கள் நாட்டுக்குள்ள சட்டத்தை கொண்டு வந்தால் தான் வெளிநாட்டில் இருக்க இன்வெஸ்டர்ஸ் தைரியமாக வருவாங்க. ஓகேவா? அப்போ சட்டத்தை கொண்டு வரணும், அது CSCயை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இருக்கணும். இந்த அடிப்படையில் சட்டத்தை கொண்டு வர அப்போ பிளான் பண்ணாங்க. அப்பயும் கவர்மெண்ட் வர்சஸ் ஆப்போசிஷன் பார்ட்டி ஹெவியாக டிபேட்லாம் போச்சு. ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, CSCயை ஃபாலோ பண்ணிடுவோம். CSC என்ன சொல்லுதுன்னா, நியூக்ளியர் ஆப்ரேட்டர் மேலே மட்டும்தான் லைபிலிட்டி இருக்கணும். இப்போது ஆக்சிடென்ட்லாம் நடக்குதுன்னா பொறுப்பு ஆப்ரேட்டர் மேலே தான் இருக்கணும், சப்ளையர் மேலே இருக்கக்கூடாது. எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுறாங்கல்ல, அவங்க மேலே இருக்கக்கூடாது. இதுதான் CSC சொல்லுது. அந்த அடிப்படையிலே நாட்டுக்குள்ளே சட்டத்தை கொண்டு வாங்க, அப்போ தான் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு சாரார் சொன்னாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தப்பு, அந்த CSC சொல்கிறத ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம நாட்டு மக்கள் முக்கியம், அதனால் இதை கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொண்டு வாங்க, சப்ளையர் மேலே லைபிலிட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்டிமேட்டாக அந்த CLND ஆக்ட் 2010 எடுத்துகிட்டு வர போகிறது. இதில்
அந்த சப்ளையர்ஸ்க்கும் லைபிலிட்டி கொண்டு வரப்பட்டது. அப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டர் மேலே மட்டும் லைபிலிட்டி இல்லை, சப்ளையர் மேலேயே லைபிலிட்டி இருக்குது. அது இல்லாமல் ஆக்ஷன் நடக்குதுன்னா மக்களுக்கு காம்பன்சேஷன் தரணும் இல்லையா, இழப்பு தரணும், அதையும் ஃபிக்ஸ் பண்ணுது. ₹1500 crore. இதுதான் இந்த சிஎல்என்டி ஆக்ட். இப்போ சாந்தி பில் இந்த சிஎல்என்டி ஆக்டை மாற்றி அமைக்குது. இப்போ இதுதான் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருக்குது. சிஎல்என்டி ஆக்ட் வந்து 1500 crore காம்பன்சேஷன் வச்சாங்க 15 வருஷம் முன்னாடி. சாந்தி பில் 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்துருக்கு. ஆனால் இப்பயும் காம்பன்சேஷன் வந்து ரொம்ப குறைவாக தான் வச்சுருக்காங்க. 3000 crore தான் வச்சுருக்காங்க. இன்ஃப்ளேஷனை வச்சு பார்த்தா கூட இது கம்மி. அந்த 1500 அந்த காலத்தில் கம்மி, இன்ஃப்ளேஷனை வச்சு பார்த்தா 3000 கம்மி. அப்போது இந்த காம்பன்சேஷன் கேப் வந்து தொடர்ந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும், காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும், குறைவாக தான் வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம மைண்டில் வைக்கணும். இரண்டாவது, இது மிகப்பெரிய சர்ச்சையாகுது என்னென்னா, சிஎல்என்டியை ரிவர்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஆப்ரேட்டர் மேலே மட்டும் லைபிலிட்டி அப்படி இருந்தால் போதும், அப்போ தான் அந்த வியன்னா கன்வென்ஷனை ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும், அப்போ தான் ஃபாரின் கம்பெனிஸ் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில் இப்போ சப்ளையர் மேலே இருக்க லைபிலிட்டியை எடுத்துட்டாங்க. இது இரண்டாம் சர்ச்சை. ஓகேவா, புரியுதுங்களா? இந்த சர்ச்சைகளை வச்சு தான் இப்போது பார்லிமெண்ட்டில் கவர்மெண்ட்டுக்கும் ஆப்போசிஷனுக்கு எதிரே ஒரு பெரிய டிபேட் போய்ட்டுருக்கு. ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் சரி, சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டும் சரி, இந்த சாந்தி பில் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை விமர்சனம் பண்ணுறாங்க. சில எக்ஸாம்பிள்ஸை வச்சு, சில முன்னுதாரணங்கள் வச்சு அவங்க சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் 1984 ஒரு பெரிய டிசாஸ்டர் இருந்தது. போபாலில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட், அது வந்து நியூக்ளியர் பிளான்ட் இல்லை, கெமிக்கல்ஸ் லீக் ஆனதுனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஓகேவா, யூனியன் கார்பைட் அந்த கம்பெனியோடைய பேர். இன்றைக்கி வரைக்கும் அந்த க்ளீனிங் ப்ராசஸ் அந்த கம்பெனி முடிக்கலை. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மசோதாவில் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, பார்க்குறது நல்லா இருக்குது, ஆனால் வேர்ல்டு வைட் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு கம்பெனி தப்பு பண்ணுதுன்னா அந்த க்ளீனிங் ப்ராசஸ் அவங்க கரெக்டாக பண்ண மாட்டாங்க, காம்பன்சேஷனாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதில் வந்து ஒரு ப்ராப்பரான லைபிலிட்டி இருக்குமான்றதை ப்ராக்டிக்கலாக சொல்ல முடியாது அப்படின்னு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இதை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதை தாண்டி ஓவரால் நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதே ஒரு கேள்விக்குறி தான். முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் கையிலே இருக்கட்டும், ப்ரைவேட் கையிலையும் ஃபாரின் கம்பெனிஸ் கையிலையும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நேஷ்னல் செக்யூரிட்டி இதில் பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு கவர்மெண்ட் சைடில் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியன்னா கன்வென்ஷன் சிஎஸ்சி 1997 இருக்கு இல்லையா, இதை நம்ம ஆல்ரெடி சைன் பண்ணிட்டோம். அதை சைன் பண்ணதுனால அந்த அடிப்படையில் தான் நாம் இப்போது சப்ளையர் மேலே லைபிலிட்டியை வைக்கல. இப்போ இதை ஃபாலோ பண்ணுறதுல ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்னா, அந்த காம்பன்சேஷன் கேப் 3000 crore இருக்குது பாருங்கள், இதை தாண்டி ஒரு வேளை டேமேஜ் இருக்குன்னா அதற்கான ஃபண்டை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கலாம்னா அந்த சிஎஸ்சியிலேருந்து எடுத்துக்கலாம். அதான் அந்த கன்வென்ஷனே சொல்லுது. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃபண்ட் வச்சுருப்பாங்க, சைன் பண்ண நாடுகள் வந்து இங்கேருந்து ஃபண்ட்ஸை எடுத்துக்கலாம். அதை தாண்டி காம்பன்சேஷன் அதிகம் தேவைப்படுதுன்னா அதை கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணும். ஸோ கவர்மெண்ட் இதை வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ கவர்மெண்ட் சைடில் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, ஆப்போசிஷன் சைடில் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டியது இருக்குது. சரிங்களா, இதுதான் இந்த சாந்தி பில் 2025. இந்த சாந்தி பில் மூலமாக நியூக்ளியர் எனர்ஜி டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறது உண்மை தான். கவர்மெண்ட் ஏற்கனவே சில பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கன்வென்ஷனல் நியூக்ளியர் ரியாக்டர்ஸை தாண்டி ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸும் நிறைய டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இப்போ பேசிக்காக டெக்னாலஜி பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டே வருது. இதற்கு வந்து ப்ரைவேட் செக்டர் சப்போர்ட் நமக்கு தேவை, ஃபாரின் கம்பெனிஸுடைய சப்போர்ட்டும் நமக்கு தேவை. அதே நேரத்தில் பாதுகாப்பு அப்படின்றது முக்கியம். இப்போ சிஎஸ்சியை ஃபாலோ பண்ணி நாம் வந்து சப்ளையர் மேலே இருக்க லைபிலிட்டியை கேன்சல் பண்ணிட்டோம். அதே நேரத்தில் ஒரு வேளை காட் ஃபார்பிட் ஒரு பெரிய ஆக்ஷன் நடக்குது, காம்பன்சேஷன் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குன்னா இதற்கு ஸ்பெசிஃபிக் மெக்கானிசமை கவர்மெண்ட் வந்து சொல்லணும். இதை தாண்டி ஓவர் அண்ட் அபோவ் 3000 கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பேர் பண்ணும், இந்த ஃபண்ட் எதுலேருந்து வரும், சிஎஸ்சியை தாண்டி இந்த ஃபண்ட்ஸை எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க, இதற்கான ஒரு கிளியர் மெக்கானிசமையும் கவர்மெண்ட் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். அதை தாண்டி இந்த சாந்தி பில் மூலமாக ப்ரைவேடைசேஷன் நியூக்ளியர் செக்டரில் நடக்குது. அப்போது ப்ரைவேட் கம்பெனிஸும் சரி, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய ப்ரைவேட் கம்பெனிஸும் சரி, அவங்க இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய க்ரெடென்ஷியல்ஸை செக் பண்ணணும். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அவங்க எத்திக்கலாக ஆப்ரேட் பண்ணுவாங்களா, அல்லது ப்ராஃபிட் ஓரியன்டாக மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவாங்களா, இதையும் நம்ம வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அவங்கள இந்தியாவில் ஆப்ரேட் பண்ண விடுறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அடிக்குவேட் சேஃப்கார்ட்ஸோட இந்த பில்லில் நம்ம ப்ரொவிஷன்ஸை கொண்டு வந்து அதற்கப்புறம் அதை சட்டமாக மாற்றணும். அப்படின்னா இந்தியாவில் நியூக்ளியர் எனர்ஜியை டெவலப் பண்ண முடியும். அதே நேரத்தில் நியூக்ளியர் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அந்த சேஃப்டியை நம்மளால் கேரண்டி பண்ணவும் முடியும். நன்றி.